நம்மளுடைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். என்ன இவரை மெடிக்கல் அஸ்ட்ராலஜர்னு சொல்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். உண்மையாகவே மருத்துவமும் ஜோதிடம் ஒரு மருத்துவருக்கே ஜோதிடம் தேவைப்படும். அதே மாதிரி 2 விஷயம் போன தடவை சொல்லியிருந்தார். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க யூகேலேருந்து கேட்டாங்க, சார் நம்மளுடைய இடது கை வலது கையை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னார் சார், உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக பேசுகிறாரு சார் அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், அடுத்த மாதம் அவர் கொடுக்கக்கூடிய தலைப்பு இதுதான், ஜோதிடத்தில் மருத்துவமும் ஜோதிடமும். யார் ஒருவர் ஜோதிடத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களோட உடல் ஆரோக்கியமும் சரியாக இருக்கும். யார் ஒருத்தர் சரியாக மருத்துவர் அணுகிறீங்களோ உடல் ஆரோக்கியமும் சரியாக இருக்கும். என்ன சார் 2க்கும் உடல் ஆரோக்கியம்னு சொல்கிறீங்களா? உண்மை அதுதான். உடம்பு நல்லா இருந்தால் உழைப்போம், அப்போ நம்மளுடைய தலையெழுத்து நல்லா இருந்தால் நம்ம ஜெயிப்போம். ஜெயிக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையுமே இந்த மருத்துவ ஜோதிடத்தில் நம்மளுடைய திருச்செங்கோடு ஈஸ்வரன் அவர்கள் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதமும் மருத்துவமும் ஜோதிடமும், மருத்துவத்தில் ஜோதிடத்தை எப்படி புகுத்தலாம் அல்லது ஜோதிடத்தில் எப்படி மருத்துவத்தை புகுத்தலாம்னு சொல்லக்கூட அருமையான தலைப்பில் திருச்செங்கோடு ஈஸ்வரன் அவர்களை பேச வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் காலை வணக்கம். இங்கு கூடியிருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்து, செந்துரா அறக்கட்டளைக்கும் ஐயா பிரகாஷ் ஐயா இது பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய ஜோதிட உரையை நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய கருத்து, என்னுடைய நோக்கம் ஜோதிடத்தில் எதை நோக்கி இருக்குதுன்னா மேக்சிமம் ஆன்மீகத்தை நோக்கி தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய ரத்தத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி இந்த பூலோகத்தில் வாழ்கிறது, அந்த பூலோகத்தில் எப்படி வாழ்கிறது, இது எது உண்மை அப்படின்றத ஜோதிடத்தில் நம்ம எடுத்துடலாம். சரி, இப்போ ஜோதிடத்தில் ஆன்மீக பாதையில் நம்ம எப்படி போகிறது என்றது ஜோதிடத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்கிறதுக்கு மட்டுமே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஆனால் உண்மைதான் ஜோதிடன்றது பொய் கிடையாது. ஆனால் அதிலே ஆன்மீகத்தை எப்படி அடைகிறது, இறைவனை போய் எப்படி அடைகிறன்றது என்னுடைய முழு கருத்து. அதனால் நான் என்னுடைய ஜோதிடத்தை அந்த வழியில் தான் நான் பார்க்குறேன் மேக்சிமம். அதாவது என்னுடைய கருத்து ராகு கேதுவை நோக்கியே இருக்கும். நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நான் பிரபஞ்சத்தை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் நான் என்னையே மறந்துடுவேன். அதனால் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா என்னைய தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? சரி, என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். உடலை மறந்தவன் சிவனுக்கு சமம், தலையை மறந்தவன் யமனுக்கு சமம். இப்போது அப்படி என்ன கருத்து அப்படின்னா, உடல்னா ராகு, நம்ம ராகுவை மறந்து தலைன்னா சிவனை நினைக்கும் போது நம்ம கேதுவாக மாறிடுறோம். தலையை மறந்தவன் யமனுக்கு சமம் அப்படின்னா, சிவனை மறந்தவன் உடலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ராகுக்கு சமம். அப்போ ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்ற நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். சரிங்களா? எனக்கு இந்த யூடியூப்பில் பேசும்போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரி சொல்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகுது, நீங்கள் எப்படி இதில் இறைவனை அடைகிறதுக்கு எப்படி நீங்கள் ஜோதிடத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்தது. அப்போ நான் அவங்களுக்கு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். நான் அடுத்த வீடியோவில் பேசும்போது அது இது சார்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். இப்போது அது சார்ந்த விஷயத்தை நம்ம இறைவனை எப்படி அடையிறதுன்றதை நான் கான்செப்டாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஜோதிடத்தில் பாருங்கள், 7ஆம் இடம் அப்படின்றது அதில் தான் முக்கியத்துவமே இருக்கும். 7லேருந்து ஒரு 7 எண்ணுங்க, ஒரு கிரகம் உச்சமாகும் நீசமாகும். ஆண் வீடு பெண் வீடுன்னு இருக்குது. ஆனால் ஆண் வீட்டில் மட்டும்தான் மேசத்தில் சனி பகவான் நீசமடைவார், சூரியன் பகவான் உச்சமடைவார். அதேமாதிரி துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைவார், சூரிய பகவான் நீசமடைவார். அப்படின்னா ஆண் தத்துவத்தில் மட்டும்தான் இது நடக்கும். மேக்சிமம் பெண் தத்துவம் இருக்கிற வீட்டில் மட்டும்தான் அதிகமான உச்சம் நீசம் நடக்கும். அது ஏன்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்போ ஆண் தத்துவம் நீங்கள் காலபுருஷனுக்கு 7ஆம் இடன்றது தான் திருமணம் ஸ்தானம், தொழில் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், சமுதாய ஸ்தானம். இதிலெல்லாம் சூரியன் நீசமடைஞ்சிருவார். அப்போ இந்த சமுதாயத்தை விட்டு விலகி யார் இருக்கா? சூரியன் விலகி இருக்கிறாரு. சரிங்களா? எங்கே உச்சம் அடைகிறார்? மேசத்தில் உச்சம் அடைகிறார். அங்கே சனி பகவான் நீசம் அடைகிறார். சமுதாயத்து கூட வாழும்போது
7ஆம் இடம் சனி பகவான் உச்சம். அப்போ கர்மக்காரகன் உச்சமடைகிறாரு. நான் திருமணம், நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயத்தை நான் ஈடுபட்டேன்னா நான் கர்மாவை, அதாவது கர்மா மீன்ஸ் செயல்பாடு, அந்த செயல்பாடில் நம்ம பயணிக்கும் போது இந்த பூலகத்திலே நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால தான் 7ஆம் இடமான கான்செப்டில் சனி பகவான் உச்சமடைகிறார், கர்மக்காரகன். நான் சிவனை நோக்கி போகும்போது மேசராசியில் சூரியன் உச்சம் அடைகிறார், அங்கே சனி பகவான் நீசம் அடைகிறார். அப்போ நான் இறைவனை நோக்கி போகும்போது என்னுடைய கர்ம வினைகள் விடை பெறுகிறது. அப்போ நான் சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்ற அர்த்தம். இப்போது இதுதான் நம்ம இறைவனை தேடக்கூடிய பாதைன்றதை நம்ம சொல்கிறோம். நான் சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவப்படி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாத்தை வச்சு நீங்கள் எப்படின்றதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தை நான் உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறேன். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் ஆசை, காதல், குழந்தை, அப்பா, பூர்வீகம், இது எல்லாமே குறிக்கிற இடம் தான் 5ஆவது பாவம். அப்போ 5ன்றது யார்? சிவன், சூரியனை குறிக்கிற இடம். இப்போ இந்த பூலோகத்தில் வாழணும்னா இதெல்லாம் தேவை. நான் இந்த பூலோகத்துக்குள்ள வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னா இதையே நான் சிவனாக நினச்சிட்டேன்னா நான் இறைவனை போய் அடைஞ்சிருவேன். என்னுடைய பூர்வீகமும் அவர் தான், என்னுடைய குழந்தையும் அவர் தான், என்னுடைய ஆசையும் அவர் தான். நான் இப்படி மாற்றிக்கிட்டேன்னா நான் இறைவனை போய் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பூலோகத்தில் வாழணும்னா இது தேவை, அந்த பூலோகத்தில் வாழணும்னா அது தேவை. அப்போ என்னுடைய ஆசை, காதல் எல்லாமே சிவனை நோக்கி இருந்தால் நான் இறைவனை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்றது அர்த்தம். சரி, அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படின்றது 0, ஒன்றுமே இல்லாதவன் தான் நம்ம இறைவன்ன்றது நம்ம சொல்கிறோம். அப்போ 0, பூஜ்ஜியம். அப்போ நம்ம இறைவனை அடையணும் அப்படின்னா 0 பேலன்ஸில் இருக்கணும். கர்மா இல்லாமல், எந்த ஒரு செயல் இல்லாமல் 0வில் இருக்கணும். இப்போ அது இல்லாமல் நம்ம 1 அந்த ஸ்தானத்தில் வந்துட்டா நம்மளுக்கு ஆணவம் வந்துடுது. அப்போ காலபுருஷனுக்கு மொதல் இடம் மேசம், செவ்வாயோட வீடு. அப்போ 1ஆம் ஸ்தானம் அப்படின்றது ஆணவன். அப்போ அந்த ஆணவ ஸ்தானம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பல கர்ம வினைகள் நம்மளுக்கு வந்துடும். அப்போ செவ்வாய் அப்படின்றது மண் தத்துவம். மண்ணுக்கு மட்டும்தான் ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதுதான் ஆர்பிசி செல்ஸ். அந்த மண் தத்துவத்துக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ காலபுருஷனுக்கு மொதல் தத்துவம் அப்படின்றது நான் 1 ஆயிட்டேன்னா என்னுடைய ஆணவம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ செவ்வான்றது ஆணவம். அப்போ என்னுடைய ஆணவம் செயல்படும் போது நான் நம்பர் 1 இருக்குன்னு ஆசைப்பட்டா நான் பல கர்ம வினைகளையும் செயல்வினையும் நான் செயல்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அப்போ இந்த பூலகத்தில் அதிகமான கர்ம வினைகளையும் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் நாம் இறைவனை அடைய வேண்டும் என்றால் நாம் ஒன்றுமே இல்லாதவனா 0வாக இருந்தால் மட்டும்தான் இது நம்ம இறைவனை கூட அடைய வேண்டிய ஒரு கான்செப்ட். சரி, இந்த இறைவனை அடையணும்னா ஒரே ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. அதாவது நம்ம பூமியில் 1 மடங்கு மண் தத்துவம், 3 மடங்கு நீர் தத்துவம் இருக்குது. இந்த 1 மடங்கு மண் தத்துவம் இருக்கும்போது இறைவனை அடைஞ்சிக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த மண்ணுக்கு மட்டும்தான் நெருப்பை ஈர்க்கிற சக்தி இருக்குது. இந்த நெருப்பு ஈர்க்கிற சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இறைவனை போய் அடைய முடியும். எப்போ இந்த மண் நீராகுதோ அப்போ நம்மளுடைய ஆன்மா இந்த பூலோகத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படும். இதுதான் நரக உலகம் நம்ம சொல்லக்கூடியது. அப்போ 1 மடங்கு தான் மண் இருக்குது. இந்த 1 மடங்கு மண் இருக்கும்போதே நாம் இறைவனை தேட பழகிக்கணும், இறைவனை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் நெருப்பு ஈர்க்கிற சக்தி இருக்குது. செவ்வாய் மண் தத்துவத்துக்கு மட்டும்தான் நெருப்பு ஈர்க்கிற சக்தி இருக்குது. அதனால் நான் சிவனை அடையணும்னா நம்ம இப்பயே அதுக்கான கான்செப்டை நம்ம பயணித்தா மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், மண் தத்துவம் நிறையா இருந்துச்சு. அப்போ நீர் தத்துவம் கிடையாது. மண் தத்துவம் 3 மடங்கு இருந்துச்சுன்னா 1 மடங்கு தான் நீர் தத்துவம் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் சத்தியமும் இருந்தது. மனிதனுக்கு ஆயுள் காலமும் நல்ல உடல் ஆரோக்கியமாகவும் இருந்தான், நல்ல சத்தியமோட வாழ்ந்தான். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா மண் நீராக மாறி 1 மடங்கு மண்ணாக இருக்கிறதுனால இப்போ சத்தியமும் இல்லை, மனிதனின் உடலில் ஆரோக்கியமும் இல்லை. இப்போது நல்ல ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கங்க. இந்த 1 மடங்கு மண் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம சிவனை அடைய முடியும், நம்மளுடைய ஆன்மா முத்தி அடைய முடியும். நம்ம இந்த மண் தத்துவத்தை நம்மளுடைய ஆசைகள் வளர வளர நம்ம இந்த பூலோகத்திலே அடைஞ்சு நரக உலகத்திலே வாழ போகிறோம். இதுதான் உண்மை. அப்போ 1 மடங்கு மண் இருக்கும்போதே நம்ம இறைவனை நோக்கி போயிடணும். சரி, இந்த பஞ்சபூதங்கள் எப்படி நம்ம பூமிக்குள்ளே வந்துச்சு, ஏன் இந்த பஞ்சபூதங்களை பற்றியே நம்ம பேசுகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும், தேவைன்னா வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா மொத்தம் 9 கிரகம் நம்ம சொல்கிறோம். இதில் ராகு கேதுக்கு மையப்புள்ளி தான். அதாவது நம்மளுக்கு ஒரு வண்டி வச்சுருக்கோம், ஒரு லாரியோ 2 வீலரோ வச்சுருக்கோம்னா
உடல் பெருசாக இருக்குது, ஆனால் பிரேக்கும் ஸ்பீடும் இருந்தால் மட்டும்தான் அது வேலை பார்க்கும். அதே மாதிரி தான் கிரகத்துக்கு எல்லாத்துக்குமே ராகு கேதுன்றது ஒரு மையப்புள்ளி. இந்த ரெண்டையும் தனியாக வச்சுருவோம். மீது உள்ள 7 கிரகத்துக்கு சூரியனுக்கு ஒரு கேரக்டர் தான், அவருக்கு உணர்வு மட்டும்தான். சந்திரனுக்கு மனம் மட்டும்தான். அப்போ இந்த 2 கிரகத்துக்கு ஒரே குணம் தான். மீது உள்ள 5 கிரகம் யாருன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, சனி பகவானுக்கு 2 வீடு. அப்போ 5 கிரகத்துக்கு மட்டும்தான் 2 கேரக்டர் இருக்குது. 2 கேரக்டர் இருக்குது. அதில் ஒன்று உணர்வு கேரக்டரு, இன்னொன்று மனம் கேரக்டரு. அதாவது ஒரிஜினல் ஒன்று, நிழல் ஒன்று. இந்த ஒரிஜினலை சூரியன் அப்சர்வ் பண்ணிக்குது. அதாவது 5 கிரகத்துக்கான ஒரிஜினலை சூரியன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டதுனால தான் சூரியன் வெளிச்சமாக இருக்குது, ஞானமாக இருக்குது. அதே மாதிரி இந்த 5 கிரகத்தோட இன்னொரு குணம் மனம், அது சந்திரனுக்கு வந்துடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 கேரக்டர் இருக்குது. அதில் ஒரிஜினல் கேரக்டரை சூரியன் அப்சர்வ் பண்ணிக்குது, நிழல் கேரக்டரை வந்து சந்திரன் அப்சர்வ் பண்ணிக்குது. அதனால தான் நம்ம பூமிக்கு பஞ்சபூதங்கள் கிடைக்குது. சரிங்களா? அப்போ நம்ம வந்து நிழலில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒரிஜினலுக்கு நம்ம போகல. சரிங்களா? இப்போ காலபுருஷனுக்கு 5வது இடம் எது? நம்ம வந்து பூர்வீகம் இடம், குலதெய்வம் நம்ம சொல்கிறோம். அப்போ காலபுருஷனுக்கு 5 சிவனே வந்துடுறாரு குலதெய்வமா. அப்போ நம்ம அங்கே அவர் தான் நம்மளுக்கு குலதெய்வமே. நம்ம போய் இன்னொரு சாமியை தேட வேண்டிய அவசியமே இல்லை. காலபுருஷனுக்கு சிம்மம், நெருப்பு ராசி, குலதெய்வம் நம்ம எடுக்கிறோம். அப்போ நம்மளுடைய குலதெய்வமே சிவன் தான் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ நம்ம சிவனை நோக்கி போகும்போது நம்மளுக்கு கர்மவினை நம்மளுக்கு மொத்தமாக வந்து முடியுதுன்றதான் அர்த்தம். அதாவது இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இல்லைன்றதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது. இந்த பிரபஞ்சத்தை நான் வந்து பொருளாக பார்த்தேன்னா அது நாட்டியவாதி. சரிங்களா? அதை வந்து நான் பொருளாக பார்த்துட்டு பணமாக பார்த்தா அது நாட்டியவாதி. பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்த நான் அருளாக பார்த்தேன்னா ஆன்மீகவாதி. இப்போது இதை வச்சு தான் இப்போ அரசியலே போயிட்டுருக்கு. சரிங்களா? நாட்டியவாதி ஆன்மீகவாதிக்கு தான் இப்போ பிரச்சனையாகும். சரிங்களா? அப்போ பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பொருளை நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன், எப்படி வந்து நான் பயன்படுத்திக்கிறேன்றது வந்து ஒரு தத்துவம் இருக்குது. அப்போ நான் அதை ஆன்மீகமாக பார்த்தா எனக்கு மேல் உலகத்துக்கான கான்செப்டு, பொருளை பார்த்தா இந்த பூலகத்துக்கான கான்செப்டு. அப்போ இந்த பூலகத்தில் வாழணும்னா அதுக்கு வந்து நாட்டியவாதியாக இருக்கணும், அந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம ஆன்மீகவாதியாக இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஜோதிடம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம இறைவனை வழிபடக்கூடிய, இறைவனை தேடக்கூடிய, இறை பாதை காட்டக்கூடியது இந்த ஜோதிடம் தான். அதனால் ஜோதிடர்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆனால் வந்து ஜோதிடத்தை வந்து தொழிலாக்குறதும் ஆக்காதது அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் ஜோதிடம் அப்படின்றது நம்ம எப்படி ஜோதியை அடைய போகிறன்ற கான்செப்ட் தான் தவிர, ஜோதிடன்றது உண்மை தான். ஆனால் வந்து அது அவங்கவுங்க எப்படி எடுத்துக்கிட்டு ஆன்மீக பாதையில் போகிறாங்களோ அதை தொழிலாக போகிறாங்களான்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. சரி, அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து நம்ம பூமியை வந்து ஆண்டாங்க. அந்த மன்னர் வந்து எப்பயுமே ஒரு ஜோதிடரை பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. இன்றைக்கி மன்னர் என்ன நிலைமைன்னு தெரியல, அந்த காலத்தில் ஜோதிடரை பார்த்தவர்களும் என்ன நிலைமைன்னு தெரியல. ஆனால் சித்தர்கள் மட்டுமே இன்ன வரைக்குமே நம்ம வழிபட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க தான் ஒரிஜினல் சொல்லிட்டு போனாங்க. ஒரிஜினல் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க வந்து இந்த மேலே இருக்கிற பூலோகத்தை பற்றி சொல்லிட்டு போனாங்க, அதில் உண்மை இருந்தது. அதனால் இன்ன வரைக்குமே நம்ம சித்தர்களை வழிபட்டுட்டு வரோம். அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்த மன்னர்களும் எப்படி எதிர்கொள்ளணுன்ற ஜோதிடம் பார்த்தவர் ஜோதிடரும் இல்லை, மன்னர்களும் என்ன நிலைமையில் என்று இருக்கிறாங்கன்ற நிலையுமே இல்லை, தெரியல. ஆனால் சித்தர்கள் மட்டும் இப்போ வரைக்குமே நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். இது ஒரு கான்செப்டாக இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதாவது இந்த பூலகத்தில் வந்து ஒரு குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதுக்கு அறிவியல் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குது. எப்படி ஒரு குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி வந்து அது டெலிவரி ஆகுது அப்படின்ற வரைக்குமே நம்மளுக்கு அறிவியல் வந்து சொல்லி கொடுக்குது. ஆனால் நம்ம உடலை இயக்கக்கூடிய இந்த ஆன்மா எங்கேருந்து உருவாகுதுன்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இந்த அறிவியலுக்கே அது இன்னும் தெரியல, இன்னும் சேட்டலைட் விட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது. ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் ஆன்மீகவாதி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டான். என்னான்னு சொல்லிட்டு போயிட்டான், உடல் இங்கே இருக்குது, ஆன்மா மேலே இருக்குது. அப்போ ஆன்மா எப்படி உருவாதுன்றது நீ எப்போ தேடுறையோ அப்போ உனக்கு உண்மை தெரிய வரும். நீ உடலை தேடினால் உனக்கு உண்மை தெரியாமல் போய்விடுன்றது தான் கான்செப்ட். அப்போ இந்த பூலகத்தில் நம்மளுக்கு அறிவியல் என்ன சொல்லி வச்சுருக்கு அப்படின்னா, இந்த பூலகம் சார்ந்த விஷயத்தை மட்டும் தான் அறிவியல் சொல்லியிருக்குது. நம்மளுடைய ஆன்மா எங்கேருந்து உருவாகுது, அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே இயங்குதுன்ற கான்செப்டை நம்மளுடைய அறிவியலும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க.
சரிங்களா? இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆன்மீகம் அப்படின்றது மேலுலகத்துக்கும் பூலோகத்துக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி தொடர்பு அப்படின்றது உங்களுடைய ஆன்மாவையும் உங்கள் உடலையும் கனெக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் இது தெரியாது. சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மூச்சு எங்கேருந்து வருது, இது ஏன் வந்து ஜோதிடர்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து ஜோதிடம் படிக்கிறாங்க, அதனால் இதில் கனெக்டில் இருப்பாங்க. ஒரு விஷயம் சொன்னால் அவங்களை உடனே அப்ஜெக்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு கிரகம் எங்கே உச்சமாகுது, ஒரு கிரகம் எங்கே நீசமாகுது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்க படிக்கிறாங்க, அந்த கனெக்டில் இருக்கிறாங்க. அதனால தான் நான் ஜோதிடர்களுக்கு இந்த கருத்தை கொண்டு போகிறதுக்கு நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். நார்மலான ஒரு மனிதனுக்கு சொன்னால் அவருக்கு புரிய மாட்டேங்குது. இது ஏன் வந்து இப்படி சொல்கிறீங்கன்ற மாதிரி ஒரு சண்டைக்கு வந்துடுறாங்க. அதனால் ஜோதிடர்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்து ஜோதிடர்களுக்கு இந்த கருத்தை நான் சொல்கிறேன். இது மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக கொண்டு போய் இதை சேருங்க. இப்போ வந்து ஓ குரூப்பை வந்து நம்ம வந்து யூனிவர்சல் டோனர் அப்படின்றோம். இது ரொம்ப முக்கியம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று தத்துவம் நீர் தத்துவத்துக்கான ஒரிஜினாலிட்டி இதில் தான் ஒளிஞ்சிருக்குது. அதனால் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஓ குரூப்பை நம்ம யூனிவர்சல் டோனர், ஏபின்ற ரத்த வகையை ரெஸ்பியன் டோனர்னு சொல்கிறோம். அப்போ ஓ குரூப் ஏன் யூனிவர்சல் ஆச்சு, எப்படி யூனிவர்சல்? அப்போ வந்து அதுக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு? அதில் மண் தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. நல்லா கவனிங்க, அதில் வந்து மண் தத்துவம் ஒளிஞ்சிருக்குது. மண்ணுக்கு மட்டும்தான் சிவனை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் மண்ணும் சிவனும் யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால் சிவன் இல்லாத இடமும் இல்லை. அதனால் அதை யூனிவர்சல் டோனர் என்று சொல்கிறோம். இப்போ வரைக்குமே அறிவியல் யூனிவர்சல் டோனர்ன்றா அது மெடிக்கல் ரீதியாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஓன்ற காற்று தத்துவத்தில் மண் இருக்குது. மண்ணுக்கு நெருப்பை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் சிவன் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார். நீருக்கு வந்து அந்த தத்துவம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது ரெஸ்பியன் டோனர். ஏன்னா நீர் வந்து பிரபஞ்சத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்காது. இப்போ வரைக்குமே ஏவங்கனை விட்டு எல்லா கிரகத்தில் நீர் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீர் நம்ம பூமியில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் மண்ணும் காற்று எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. ஏன்னா சிவன் இல்லாத இடமே இல்லைன்றதான் கான்செப்ட். அப்போ நீர் தத்துவத்தினால மண் தத்துவத்தை கொடுக்க முடியாது, மண் தத்துவத்தில் நீர்ன்ற கான்செப்டை கொடுக்க முடியாது. அதனால் ஓ குரூப்பை யூனிவர்சல் டோனர்ன்றோம், ஏபி பிளட் குரூப்பை ரெஸ்பியன் டோனர்ன்றோம். ஏபி பிளட் குரூப்பு தான் விநாயகர், யூனிவர்சல்றான் முருகர். சரிங்களா? அப்போ மண் தத்துவம் அதில் இருக்குது. அப்போ 6 வகையான மண், 6 படை முருகன். சரிங்களா? அப்போ 6 படையான முருகன். இப்போ வந்து யமனா வந்து அவர் வந்து அழிச்சார். சிவன் வந்து 6 முகத்தை உருவாக்கி 6 தாயை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து முருகன் என்ன பண்ணுறாரு, ஒரு யமனை அழிக்கிற ஒரு கதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா 6 வகையான மண், 6 வகையான நீர், இந்த 2 மிக்ஸ் ஆகும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. சரிங்களா? 6 + 6 12. அதனால தான் நம்ம ஜாதக கட்டத்தில் 12. அப்போ 12ன்றது மறைவு ஸ்தானம். மறைவு எப்படி மறைஞ்சு எதிரியை அடிக்கிறதுன்றதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ 12ன்றது மறைவு, 6 மண் தத்துவம், 6 நீர் தத்துவம். அப்போ என்ன பண்ணார் சிவன், 6 முகத்தை உருவாக்கி குளத்தில் ஒரு 6 வகையான பெண்கள் வந்து அவங்கள எடுத்து வளர்க்குறாங்க. அப்போ பெண் என்பது நீர் தத்துவம். முருகன் 6 முகமாக உருவாக்குனது வந்து அது மண் தத்துவம். இந்த 2ம் சேரும்போது அவங்க அந்த குழந்தையை வளர்த்து அப்போ யமனை வந்து அவர் ஒரு சக்தியை கொண்டு அழிக்கிறாரு. அப்போ இதில் என்ன இருக்குது, இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா 6 வகையான மண், 6 வகையான நீர், இந்த 2ம் சேரும்போது ஒவ்வொரு ரியாக்ஷன் உருவாகுது. அதுதான் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எண்ணெய், நீர், லாஸ்ட்டாக நீராக உருவாகுது, ஒரு சக்தியாக உருவாகக்கூடிய காரணம். சரிங்களா? அப்போ 12, 6 + 6 12. 12ன்றது மறைமுகம். மறைமுகமாக எதிரி எப்படி தாக்குறன்ற கான்செப்ட் இறைவன்ற சிவன் உருவாக்குனார். சரிங்களா? இப்படி ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுக்கலாம். நம்ம புராண கதைகள் எல்லாமே நம்ம ஜோதிடத்துக்குள்ளே அடங்கியிருக்குது. சரிங்களா? இப்போ ஏன் செவ்வாய் வந்து கடகராசியில் நீசம் அடையுது, அதே வந்து சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீசம் அடையுது, எதனால்? அப்போ காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படின்றது வந்து ஹார்ட். சரிங்களா? அங்கே செவ்வாய்ன்றது யார், மண் தத்துவம், ஆர்பிசி செல்ஸ். சரிங்களா? அப்போ அங்கே நீர் தத்துவம்னு ஒன்று இருந்தால் தான் பிளட்டு கிளாட் இல்லாமல் பயணிக்கும். அப்போ ஆர்பி செல்ஸ்ன்றது மண், ஆர்பி செல்ஸு. அங்கே நீர் இல்லாமல் ஒன்லி ஆர்பி செல்ஸ் மட்டும் உச்சமாக இருந்தேன், ஹார்ட்டுன்னு ஒன்று இயங்காது. அப்போ அதுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. அதுதான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் ஏன் வருது, நம்மளுடைய அந்த ரத்தத்தில்
பிளாஸ்மா லெவல் கம்மியாகி ஆர்பிசியோட லெவல் அதிகமாகும் போது ஹார்ட் அட்டாக் வருது. சரிங்களா? அதனால தான் கடகத்தில் செவ்வாய் நீசம். கடகன்றது நீர் ராசி, மண்ணுன்றது ஆர்பிசி செல்ஸ். சரிங்களா? அதனால தான் அங்கே வந்து செவ்வாய்ன்றது நீசம் அடைகிறார். சரிங்களா? அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் சந்திரன் நீசம். அங்கே ஏன் சந்திரன் நீசம் அடையுது? சந்திரன் நீசம் அடைஞ்சாதான் அங்கே சூரியன் உச்சமாகும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ன்றது வந்து எரிபொருள் உருவாகக்கூடிய இடம். எரிபொருள்னு ஒன்று இருந்தால் தான் சிவனால் ஒளியாக இருக்க முடியும். அங்கே சந்திரன்ற நீர் இருந்துச்சுன்னா சிவனால் ஒளியாக இருக்க முடியாது. சரிங்களா? அதனால் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் நீசம். சூரியன் அது நீங்கள் பாருங்கள், அந்த விருச்சிகத்துக்கு 10வது ஸ்தானம் யார்? சிம்மராசி, சூரியனோட வீடு. சரிங்களா? அப்போ காலபுருஷனுக்கு 8, சிம்மத்துக்கு அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம். சரிங்களா? அப்போ எரிபொருள் இருந்தால் தான் சிவனே என்ன பண்ணுவார்? பளிச்சுன்னு எரியுவார். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ எரிபொருள் இப்போ 8ஆம் இடத்துல சந்திரன் நீசம் அடையுது. நீசம் அடைஞ்சதுனால தான் சூரியன் வெளிச்சமாக இருக்குது. இப்போ நம்ம பூமியில் பாருங்கள், 1 மடங்கு மண் இருக்கிறதுனால தான் எரிபொருள் ஒன்று உருவாகுது. இல்லைன்னா சூரியனுக்கு இங்கே வேலை கிடையாது. இப்போ அந்த மண்ணுன்றது நீராக மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 1 மடங்கு மண்ணு தான் இருக்குது. இப்போ அந்த மண்ணும் நீராக மாறப்போகுது. அப்போ இந்த பூலோகம் நீரால் சூழப்பட்டு இருளால் சூழப்பட்டு நம்மளுடைய ஆன்மா இங்கே இருக்க கான்செப்ட் ஆயிரும். அப்போ மண் இருக்கிற வரைக்கும் தான் சூரியனுக்கு இங்கே வேலை, இந்த பூமிக்கு வேலை. மண்ணுன்னு ஒன்று இல்லை என்றால் இந்த பூமியில் சூரியனுக்கு வேலை கிடையாது. அதனால் ஆன்மான்னு ஒன்று இங்கே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த பூமியில் உட்கருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த உட்கருன்றது என்னது? அந்த உட்கருவில் என்ன இருக்குதுன்னா நெருப்பு தத்துவம் இருக்குது. அந்த உட்கருவில் நெருப்பு தத்துவம்னு ஒன்று இருக்கிறனால தான் நம்ம பூமியில் மேலே இருக்கிற சூரியனோட கான்செப்டை ஈர்த்து இதுவும் ஈர்த்து கொடுக்குது. ஏன்னா சூரியனோட நிழல் தான் நம்மளுடைய பூமி. நல்லா தெரிஞ்சுங்க, சூரியனோட நிழல் தான் நம்ம பூமி. சரிங்களா? இந்த நிழலில் தான் நம்ம எல்லாருமே ஒரிஜினல் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஆன்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆன்மா முத்தி அடையாமல் இந்த இருளுக்குள்ளே சூழ்ந்துக்குச்சு. அதுதான் பூமியோட உட்கரு. அந்த உட்கருவில் நெருப்பு தத்துவம் இருக்குது. அதுக்கு இந்த பூமின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கர்ம வினையை முடிச்சுட்டே வருது. இன்னும் 1 மடங்கு மண் இருக்கிற வரைக்கும் அதோட கர்ம வினை முடிஞ்சிடும். அப்போ பூமியில் இருக்கிற அந்த உட்கருவில் ஆன்மா நெருப்பு தத்துவம் மேலே போயிடும். சரிங்களா? அப்போ இப்படி நம்ம ஜோதிடத்தை வந்து நம்ம எடுக்கணும். அதனால தான் 8ஆம் இடமான விருச்சகத்தில் சந்திரம் நீசம் அடையுது. அப்போ அங்கே எரிபொருள் உருவாகுது. 8ன்றது எரிபொருள். சரிங்களா? அப்போ எரிபொருள் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே சூரியனுக்கே வேலை. என்னைக்கு எரிபொருள் இந்த பூமியில் தீரப்போகுதோ அன்னைக்கு சூரியனுக்கு வேலை கிடையாது. சூரியன்றது நம்மளுடைய ஆன்மா சக்தி. ஆன்மான்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம இயங்கவே முடியும். அப்போ ஆன்மான்னு ஒன்று மறைஞ்சிரும். நம்மளுடைய உடல் இங்கேயே சிதைஞ்சு போயிடும். சரிங்களா? அப்போ ஜோதிடத்தில் வந்து நம்ம எப்படி ஜோதி அடைகிறன்ற கான்செப்ட் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோருமே தனி மனிதனின் வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறோமே தவிர இறைவனை அடைகிறதுக்கு என்ன கான்செப்ட்ன்றது சொல்கிறது கிடையாது. அதனால தான் போன மீட்டிங்கில் நம்ம எல்லாருமே அசுர குருக்கள், நம்மளுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிற குருக்கள் எல்லாமே அசுர குருக்கள், நம்மளுடைய ஆன்மா விஷயங்களை பேசுகிறவங்க எல்லாமே தேவ குருக்கள்னு நான் சொன்னேன். சரிங்களா? அப்போ நம்மளுடைய ஆன்மா முத்தி அடைகிறதுக்கு நம்ம என்ன வழி? நம்ம ஜோதிடர்கள் குருமார்கள் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாமே ஒரு தனி மனிதன் வாழ்க்கை பற்றி மட்டுமே பேசுகிறார்களே தவிர ஆன்மா முத்தி அடைகிறதுக்கு என்ன வழின்றது இது வரைக்குமே பேசப்படலை. அதனால தான் இந்த கான்செப்டை நான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஜோதிடத்தில் தனி மனிதன் வாழ்க்கையை ஒன்று இருக்குது. ஜோதிடன்றது உண்மைதான், அதை நான் மறுக்கலை. ஆனால் அதை தாண்டி ஜோதியை எப்படி அடைகின்ற கான்செப்ட் அதில் இருக்குது. அப்போ நம்ம அதை தேடனே தவிர நம்ம இதை தேடக்கூடாது. சரி, ரைட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அந்த காலத்தில் பெரிய பெரிய மன்னர்கள் இருந்தாங்க. அந்த மன்னர்கள் கூட பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்க நிலைமை என்னன்றது நம்மளுக்கு தெரியலன்ற ஒரு கான்செப்டை சொன்னேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்த நம்ம ஜோதிடம் படிக்கிறவங்களும் சரி, ஜோதிடம் பெரிய பெரிய ஆட்களும் சரி, நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வந்து பிறருடைய வாழ்க்கை முறையை சொன்னாலும் ஆனால் நம்ம போய் முத்தி அடையலைன்றதான் கான்செப்ட். லாஸ்ட் வரைக்கும் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே. நான் வந்து மற்றவங்கள வாழ்க்கை பற்றிலாம் பேசுகிறேன். உங்களுக்கு இது நடக்க போகுது, உங்களுக்கு அது நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாமல் நான் மற்றவங்கள பற்றி இது நடக்க போகுதுன்னு சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? அப்போ முதலில் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் தெரிந்து கொண்டால் நான் முத்தியை நோக்கி போயிடுவேன். சரிங்களா? சரி, இது எனக்குள்ளே எப்படி இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் மீன ராசி, மீன லக்னம், நான் ரேவதி நட்சத்திரம். சரி, என்னுடைய
என்னுடைய ஜாதகத்தில் நிறைய நீசம், குரு நீசம், சூரிய நீசம், சுக்கிர நீசம். ஆனால் இப்படிலாம் இருந்து நான் எப்படி ஜோதிடத்துக்குள்ளே கனெக்ட் ஆனேன்? இந்த ஆன்மான்னு அதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த சின்ன குழந்தைகள் வந்து ஒளிஞ்சு விளாடுவாங்க, ஒளிகிறத கண்டுபிடிக்கிறது. அதேமாரி ஒன்றுமே இல்லை, இந்த ஒளிஞ்சிருக்கிற கிரகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம ராஜா, வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒளிஞ்சிருக்கிற கிரகத்தை கண்டுபிடிக்கணும், அதோட அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ராஜா. சரி, ரைட்டு. எனக்கு வந்து மீன லக்னத்துக்கு 6ஆம் இடம் யார்? சூரியன். அவர் 8ல் நீசம் அடைஞ்சிட்டாரு. சரிங்களா? அப்போ எனக்கு காலபுருஷனுக்கு அது மொதல் இடத்துல சூரியன் உச்சம், எனக்கு 2ஆம் இடம். அப்போ எனக்கு அடிக்கடி தலைவலி வரும், வாந்தி வரும், செரிமான பிரச்சனை இருக்குது. இப்போ எனக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன்னா 7ஆம் இடன்றது வந்து சூரியன் நீசம் அடையுது. 7ன்றது வந்து உறவு முறை, நண்பர்கள். நான் சொன்னேன், இதே நண்பர்கள் உறவு முறைகள் தான் என்னை தூக்கியும் விட்டுச்சு, இதே நண்பர்கள் உறவு முறைகள் தான் என்னை அமைக்கியும் விட்டுச்சு. ஏன்னா என்ன அப்படின்னா, அவர்களால தான் சமுதாயத்தை பற்றி ஒரு நல்ல விஷயம் நடக்கும், அவர்களால தான் சமுதாயத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்கும். 2 வருஷம் நான் முடங்கியிருந்தேன். அப்போ என்னுடைய ஆன்மா விழிப்புணர்வு ஆகிப்போச்சு. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு என்னுடைய ஜாதகத்தை நான் தூசி தட்டி எடுத்து என்னையே நானே ஆராய்ந்தேன். நான் எந்த ஜோதிடத்துக்கு போய் படிக்கலை, நீ யார்ட்டையும் இதை பற்றி நான் கேட்கல. ஆனால் என்னை பற்றி நான் ஆராயும் போது, நான் யாருன்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய ஜாதகத்தை தூசி தட்டி நான் எடுக்கும்போது என்னுடைய கர்ம வினைகள் இப்படி இருக்குது. அப்போ எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தொடர்பு இருக்குன்றதை நான் யோசித்தேன். ஒளிஞ்சிருக்கிற கிரகத்தெல்லாம் நான் எடுத்தேன். இப்போ சூரியன் எனக்கு நல்ல விதமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் பிரகாஷ் ஐயா, அவர் பிரகாஷ்னா சூரியன், அவர் சேனலில் நான் வந்து இதை பற்றி பேசுகிறேன். சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. செந்துரான்ன்றது செவ்வாய், மேசத்தில் சூரியன் உச்சம். அப்போ செந்துரான் பிரகாசம் இது கனெக்ட் ஆயிரும். அப்போ எனக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், நான் சூரியனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், மறைஞ்சிருக்கிற சூரியனை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ 8ன்றது ரகசியம், 8ன்றது அதிர்ஷ்டம். அப்போ நான் சூரியனை பற்றி நான் பேச பேச எனக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக, என்னுடைய கெடுதல் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி என்னுடைய அதிர்ஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. என்னுடைய ஆன்மா மிக வேகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஆன்மாவை நோக்கி எது உண்மை பொய்ன்னு என்னைய விளக்க வச்சு என்னுடைய தலைவலியை நிப்பாட்டிருச்சு, என்னுடைய செரிமான பிரச்சனையை நிப்பாட்டிருச்சு. இதெல்லாம் வந்து நான் அனுபவிச்சது, என் வாழ்க்கையில் அனுபவிச்சது. இப்போ வரைக்குமே எனக்கு தலைவலி வரலை. இத்தனை நாள் நான் வந்து யாருன்னு தெரியாத வரைக்குமே எனக்கு உடல் வலி வந்தது, செரிமான பிரச்சனை வந்துச்சு, வாந்தி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு. ஆனால் இப்போ நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய உயிர்த்திலின்ற சூரியன் விழிப்புணர்வு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமாகி எனக்கு அந்த தலைவலியெல்லாம் போக்கிடுச்சு. சரிங்களா? இதுலேயே மருத்துவம் இருக்குது. நம்ம மருத்துவம் போய் தேடி எடுக்க வேண்டியதில்லை, மருத்துவம் நம்ம ஜோதிடத்துக்குள்ளேயே இருக்குது, இயற்கைக்குள்ளேயே இருக்குது. அப்போ முதலில் நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உடலையும் கனெக்ட் பண்ணி எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன மாதிரி தொடர்பு அப்படின்றதை தெரிந்து கொண்டால் நமக்குள்ள நோயே நம்மளை விட்டுட்டு விலகி ஓடிடும். சரிங்களா? அப்போ நம்ம சிவனை நோக்கி போக போக நம்மளுடைய கர்மா நம்மளை வேகமாக வந்து அடிக்கும். அதுதான் சனி பகவான். சிவனை நோக்கி போக போக சனி பகவான் நீசம் அடைகிறார். அப்போ அவருடைய கர்ம வினை வேகமாக அடிக்கும். அதெல்லாம் தாண்டி நான் சிவனை நோக்கி போகிறேன், இறைவனை நோக்கி போகிறேன்னு நான் ஸ்ட்ராங்காக நின்றா சனி பகவான் என்னை விட்டு போயிடுவார். நான் இறைவனை அடையக்கூடிய ஒரு கான்செப்டில் பயணிச்சிருவேன். அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்குது, எது உச்சம் எது நீசம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. ஆண் தத்துவத்தில் 2 தத்துவத்தில் தான், மேசத்துலேயும் துலாமிலையும் மட்டும்தான் ஒரு கிரகம் உச்சம் அடையும், ஒரு கிரகம் நீசம் அடையும். மீதம் எல்லாமே பெண் தத்துவத்தில் தான் நடக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த பெண் தத்துவத்தில் ஏன் நடக்குதுன்னு அடுத்த மீட்டிங்கில் நான் சொல்கிறேன். அப்போ ஆணுன்னா ஆண் என்பவர் தான் கர்மவினைக்காரகன். அவருடைய ஸ்பேம் தான் என்ன பண்ணுது, ஒரு குழந்தையை உண்டாக்கி இந்த கர்மாவை உருவாக்கக்கூடியவர் யார்? சூரியன் தான். அதனால தான் சூரியன் உச்சமடைய இடத்துல சனி பகவான் நீசம் அடைகிறாரு, சனி பகவான் உச்சமடைய இடத்துல சூரியன் நீசம் அடைகிறார். அப்போ இதில் இந்த ரகசியம்லாம் உள்ளே இருக்குது. அப்போ நம்மளுடைய சித்தர்கள் இந்த ஜோதிடத்தை ஏன் கண்டுபிடிச்சிட்டு போனாங்கன்னா, நீ ஈஸியாக இறைவனுக்கான பாதை அதில் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்கேன், நீ அதை தேடு. அப்போ அதை தேடும்போது உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், அதை கடந்து நீ எப்படி இறைவனை வந்து தேட போகிற அப்படின்ற கான்செப்டில் தான் ஜோதிடம்னு ஒன்று ஒளிஞ்சிருக்குது. அதனால் வந்து அதை நம்ம நீங்கள் வந்து சிந்திங்க. இது பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. யாரும் தவறுதெல்லாம் என்னை வந்து நினச்சிக்காதீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே ஜோதிடன்றது ஜோதி அடையக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடன்றது உண்மைதான். ஆனால் இது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மா முத்தி அடைகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணுமே தவிர நம்ம இது ஒரு தொழிலாவோ இல்லை மற்ற விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அடுத்த ஜென்மத்தில்
என்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு நான் 10 பேர்கிட்ட ஜோதிடம் பார்க்க போவேன். இதுதான் உண்மை, இது நான் உணர்ந்தது, நான் வந்து சொல்கிறேன், நான் அவ்வளோதான் அப்படின்றபோது. அப்போ ஜோதிடத்தை வந்து நம்ம ஒரு தொழிலாவோ இதுவும் பார்க்கும்போது நம்மளுக்கு கர்ம வினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் பழனிக்கு கோயிலுக்கு போக வழி எதுன்னு கேட்கும்போது எனக்கு வழி கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்லணும். அப்போ போகும்போது நீ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போ, அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போ, அவங்கள திசை திருப்பி போடும்போது அவன் ஏன் பிறந்தான், எதுக்கு பிறந்தான்னு தெரியாமல் அவன் செத்தும் போய். அப்போ ஜோதிடராகிய நாம் எதை சொல்லி கொடுக்கணும், இறைவனை எப்படி அடையக்கூடிய பாதை எங்கே இருக்குது, ஜோதிடத்தில் இருக்குது, அதை தெரிஞ்சு நாம் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. இது அதை தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர நம்ம இறைவனை அடையிறதுக்கு பாதை எதுன்னு கேட்டு வரவங்கிட்ட போயிட்டு நம்ம பாதையை திசை திருப்பி விடக்கூடாது. ஆனால் அது உண்மைதான், பரிகாரன்றது உண்மைதான், நான் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் அவங்கள ஆன்மாவை உணர வைக்கணும். அதுதான் நம்மளோட ஜோதிடர்களோட வேலை. என்னன்னா, உன்னுடைய நீ இப்படி தான்ப்பா உனக்கு கஷ்டம் வரும், இதை தாண்டி நீ இறைவனை எப்படி அடைவான்ற அந்த தன்னம்பிக்கையை கொடுத்து அவனுக்கு ஒரு பக்கப்பலமாக இருந்து அதை இறைவனை எப்படி அடையிறன்ற கான்செப்டை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கே முத்தி மோட்சம் வந்துடும். சரிங்களா? அப்போ நம்ம இறைவனை நோக்கி இறைவனை ஈஸியாக அடையக்கூடிய பாதை நம்மளுக்கு வந்துடுது. ஏன், நான் 10 பேர்த்துக்கு நீ இறைவனை எப்படி அடையக்கூடிய பாதையை நான் காட்டிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இறைவன் எனக்கு முத்தி மோட்சத்தை கொடுத்துருவார். ஆனால் அந்த பாதையை நான் திசை திருப்பி விட்டேன்னா இதுவே இறைவன் நம்மளுக்கு கொடுக்குற தண்டனையாக நம்மளுக்கு பெரிய கர்மாவாக கொடுத்துருவார். சில பேர் சொல்லுவாங்க, ஏன் ஜோதிடம் பார்க்குறவங்களாம் குடும்பம்லாம் நல்லா இருக்கிறது இல்லை அப்படின்னு மேக்சிமம் சொல்கிறாங்க. 100க்கு 90% சொல்கிறது என்னென்னா, ஜோதிடம் பார்க்குற குடும்பம் வந்து ஏன் இப்படி இருக்குதுன்றது தான் கருத்து. அதுக்கு ஏன் அப்படின்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன் ஜாதகத்தில். அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம எங்கேயோ தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நானே ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் தான். இப்போ நான் ஜோதிடம் பார்க்குறது இல்லை, நிப்பாட்டிட்டேன். ஆனால் நான் ஆன்மீகத்தை அதை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கிற உண்மையை நான் ஆழ்ந்து தேடும்போது எனக்கு ஒரு விஷயம் தென்பட்டது. அப்போ ஜோதியை அடையக்கூடிய அந்த பாதையை சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம இதை சொல்லாமல் நம்மளை தேடி வர மக்களை திசை திருப்பி விடுறோம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அதனால் நான் என்னுடைய தனி பாதையாக எடுத்துகிட்டு நம்ம ஜோதியத்தை வச்சு இறைவனை நீ எப்படி அடைவாய் அப்படின்ற கருத்தை மட்டும் நான் வந்து யூடியூப் சேனலில் சொல்லிட்டு வரேன். சரிங்களா? இது வந்து யார் மனதையும் புண்படுத்தவோ இல்லை அதுக்காண்டி நான் எதுவுமே பேசலை. சரிங்களா? இதை அப்படி புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க. ஆனால் இதில் இருக்கிற உண்மையை நம்ம உணர வேண்டுன்றதான் என்னுடைய கருத்து. சரிங்களா? அப்போ சூரியன்றவர் யாருன்னா உணர்வுத்தன்மை. சரிங்களா? அப்போ சூரியன்ற உணர்வை நம்ம எப்படி உணரணும், நம்மளுடைய ஆன்மாவை நம்ம உணரணுமா இல்லையா? அப்போ அதுக்குள்ளே தான் கர்மா இருக்குது. என்றைக்கு நம்ம இறைவனை உணர்கிறோமோ அப்போ நம்ம இறைவனை நோக்கி பயணிக்கலாம். அப்போ நம்ம யாருமே சூரியன்ற கான்செப்டை உணர்றதே கிடையாது. ஏன்னா அப்படின்னா, சூரியனோட ஜெராக்ஸு பூமி, இதை தான் நம்ம உணர்ந்துக்கிட்டு இதுதான் நம்ம முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மாவோட உணர்வை நம்ம உணர்றது இல்லை. அதனால் நம்மளுக்கு பல கர்மாக்கள் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக வருது. அதனால் நமக்கு பல பிரச்சனைகள் வந்து நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு பல பேர்த்துக்கிட்ட நம்ம ஜோதிடர்கிட்ட போகிறோம். அப்படி இருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, இறைவனை அடையக்கூடிய விஷயம். அதை நோக்கி பயணிக்கின்றதான் என்னுடைய கருத்து. நான் சொல்ல வேண்டிய கருத்தில் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அதாவது இப்போ பிரம்மாவுக்கு 5 தலை இருந்துச்சு. சிவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரு தலையை வந்து கட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ வந்து காலபுருஷனுக்கு வந்து 4ஆம் இடம், அது பிரம்மா, அங்கே குரு உச்சமாறாரு, அது வந்து பிரம்மாவோட இடம். சரிங்களா? அப்போ 5வது இடமான அங்கே ஏன் செவ்வாய் நீசம் அடையுது, செவ்வாய் உச்சமானா பிரம்மாவுக்கு ஆணவம் வந்துடும். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல ஏன் வந்து சூரியன் வந்து பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டுறாரு அப்படின்னா, அப்போ நீருக்கு வந்து எது இல்லை, சிவனை நெருப்பை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து நீருக்கு கிடையாது. அதனால் வந்து அந்த ஆணவம் வந்துடக்கூடாதுன்றக்காண்டி தான் சிவன் என்ன பண்ணார், பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டினார். அதுக்கு 4 தத்துவம் தான், அதுக்கு உணர்வு தன்மை கிடையாது, மனம் தன்மை மட்டும்தான். சந்திரனுக்கு மனமும் எண்ணம் மட்டும்தான், அதை மட்டும்தான் அது செயல்படுத்தும், உணர்வு தன்மையை செயல்படுத்தாது. சரிங்களா? அதனால தான் என்ன பண்ணார் அப்படின்னா, சிவன் வந்து ஒரு தலையை வந்து வெட்டினார். அதனால தான் தலைப்பகுதி காலபுருஷனுக்கு செவ்வாய் அங்கே நீசம், அப்போ ஒரு தலையை வெட்டுறாரு. சரிங்களா? அப்போ பிரம்மாவுக்கு ஒரு தலை இல்லாமல் போகிறதுக்கு என்ன அந்த கதையை ஏன் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, அந்த தலைப்பகுதி இங்கே உச்சமாச்சுன்னா நீருக்கு சக்தி வந்துடும். அப்போ இங்கே உயிரினங்கள் வாழ முடியாது. மெயின் கான்செப்ட் அதுதான். அதாவது சந்திரன்ற கான்செப்ட் இயங்காது, ஹார்ட் இயங்காது. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல செவ்வாயின்ற நீசம் அடையணும். நீசம் அடைஞ்சாதான் ஹார்ட்டுன்றது செயல்படும், எண்ணங்கள் ஓட்டமாக ஓடும், இல்லைன்னா ஓடாது. சரிங்களா?
அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய கான்செப்டை வந்து நம்மளுடைய அந்த காலத்தில் நம்மளுக்கு புக்காக போட்டு நம்மளுடைய சித்தர்கள் நிறையா தத்துவத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால் நம்ம அதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. அதில் ரொம்ப ஆழ்ந்து கவனித்தா அதுக்குள்ள ஆன்மீகம் இருக்குன்றதை நம்மளுக்கு தெரியுன்றதான் என்னுடைய கருத்து. சரிங்களா? அப்போ 5 கிரகங்கள், மொத்தத்துக்கு 5 கிரகங்களுக்கு தான் 2 முகம் இருக்குது. அதில் ஒரிஜினல் முகத்தை சூரியன் எடுத்துக்கிறாரு, நிழல் முகத்தை சந்திரன் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்ததான் நிழல்லையும் ஒரிஜினல்த்தையும் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். ஒரிஜினல் மேலேருந்து சக்தியை கொடுக்குது, இந்த நிழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரிஜினல் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல்ன்றது மேலே இருக்குது. அப்போ ஆன்மான்ற காற்று எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த கிரகத்திலிருந்து தான் நம்மளுக்கு காற்றுன்ற ஆன்மா உருவாகுது. அப்போ அந்த காற்றை உணர்ந்தால் நாம் சிவனை உணர்ந்து விடலாம் அப்படின்றதான் கான்செப்ட்டு. அப்போ நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் கனெக்ட் பண்ணுங்கள். இதில் எது உண்மைன்றது நீங்களே உணருங்க. முடிஞ்ச அளவு ஜோதிடர்கள் வந்து இந்த இறைவனை அடையிறதுக்கு பாதைகள் எதுன்றதை சொல்லி கொடுங்க. என்னுடைய கருத்து அதுவாக தான் இருக்குமே தவிர மற்றபடி யார் மனதையும் புண்படுத்தவோ எதுவும் நான் பேசலை. அப்படி புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள்ன்றதை நான் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஈஸ்வரன் அவர்களுக்கு ராஜநிலை ஜோதிடர் திரு ராஜா அண்ணா அவர்களும் மற்றும் நம்மளுடைய அன்பு சகோதரர் பாரம்பரிய ஜோதிடர் பரம்பரை ஜோதிடர் 18 தலைமுறை ஜோதிடர் ரத்னகுமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்த